சென்னை விமான நிலையத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணித்தவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனைக்கு உட்படுத்தினர். மேலும் அவரை தனி அறைக்கு அழைத்துச் சென்று சோதித்தபோது தங்கம் கடத்திச் சென்றது தெரியவந்தது. அவரது உள்ளாடைக்குள் மறைத்து எடுத்து வரப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று சென்னையைச் சேர்ந்த 2 பயணிகள் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் அவர்களிடம் நடத்திய சோதனையில் 40,60,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பணம் மற்றும் தங்கம் கடத்தப்பட்டது தொடர்பாக 3 பேரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. நந்தி பகவானுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் நந்திக்கு மலர் மாலைகள், அருகம்புல், வில்வ இலைகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது. சென்னையில் போலீசார் என கூறி நகை வியாபாரியிடம் மர்ம கும்பல் ஒன்று 1.5 கோடி ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுப்பாராவ் என்ற நகை வியாபாரி 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் சென்னைக்கு வந்தார். அப்போது தங்களை போலீசார் என கூறி சுப்பாராவை மடக்கிய சிலர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை சோதனை செய்ய வேண்டும் என கூறி பணப்பையை பெற்றுக் கொண்டு தப்பியுள்ளனர். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனார்தாங்கலில் ஆசிரியர் ஒருவர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். செல்வம் என்ற அவர் கயிற்றை பிடித்து தொங்கிக் கொண்டு எங்களை அழ வைக்கிறீங்க என்ற வாசகத்தை தனது காலால் எழுதினார். மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட 15 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக கோட்ட மேலாளர் ஆனந்த் பத்மநாபன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே துறைக்கு கிடைக்கும் திட்டங்கள் குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை கோட்ட மேலாளர் ஆனந்த் பத்மநாபன், ரயில் பாதைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் பல்வேறு ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரையின் 2வது ரயில் முனையமாக கூடல் நகர் ரயில் நிலையம் தற்போது வர வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் செல்ல முன்பதிவு செய்த பயணிகள் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பேருந்தில் செல்ல ரயில் டிக்கெட் காண்பித்தால் மட்டும் போதும் எனவும் கோட்ட மேலாளர் தெரிவித்தார். மதுராந்தகத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கடைகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி பகுதியில் மருத்துவமனை சாலை, தேரடி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கடைகளை அகற்ற 6 மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தற்போது கால அவகாசம் முடிந்த நிலையில் நகராட்சி அதிகாரிகள் இயந்திரம் மூலமாக கடைகளை அகற்றினர். சீர்காழி அருகே தர்மராஜா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மங்குடி தர்மராஜா மாரியம்மன் கோவிலில் தைத்திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவையொட்டி புறவாய்க்காலில் இருந்து பால்குடம், அலகு காவடி எடுத்து ஊர்வலம் வந்த பக்தர்கள் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்ததால் ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சுமார் 5 அடி நீளம் கொண்ட பாம்பு வேட்டி சேலை பண்டல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பகுதியில் புகுந்தது. தகவல் அறிந்து வந்த மீட்புப் படை வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து அகற்றினர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 31ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய EVKS இளங்கோவன் தான் வெற்றி பெற்றால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சாயக்கழிவு நீரை அப்புறப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களோடு இணைந்து ஈரோடு மாநகரத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியலை ஏற்கனவே மறைந்த என்னுடைய மகள் வைத்திருக்கின்றார். அந்த பட்டியலில் பலவற்றை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். மீதம் உள்ளவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். அவரைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் OPS அணி சார்பில் போட்டியிடும் செந்தில் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேட்புமனுவில் அதிமுக என்றுதான் குறிப்பிட்டிருப்பதாக கூறினார். அமமுக சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் சிவபிரசாந்த் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 2 கம்பெனி CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அவர்கள் வரும் 13ஆம் தேதி முதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவு O பன்னீர்செல்வத்தின் எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி என்று வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என தளவாய் சுந்தரம் விளக்கமளித்துள்ளார். இருவரின் கருத்துக்களையும் இனி பார்க்கலாம். OPS அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அமைந்த ஒரு தீர்ப்பு. அண்ணன் OPS உடைய எண்ணம் கழகம் ஒருங்கிணைந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும், புரட்சி தலைவர் அமர் எம்ஜிஆரின் சின்னமான இரட்டை இலை சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னால் எந்த சூழலிலும் அந்த சின்னம் முடக்கப்படக்கூடாது என்ற அவருடைய எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சார், இந்த தீர்ப்பு பின்னடைவா? இந்த தீர்ப்பு பின்னடைவா? ஒரு பின்னடைவும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவங்க அதான் சொன்னா தமிழ் மொழி உச்சநீதிமன்ற அவைத்தலைவர் அவர்கள் தலைமையில் அத்தனை பொதுக்குழு கையெழுத்து வாங்கி தேர்தல் கமிஷன் ஆணையிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஆணையின் அடிப்படையில் தென்னரசு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார். எப்போ வாங்கப்படும் சார்? அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கலாம், காப்பி வந்து வாங்கி. EPS மற்றும் OPS இணைப்பை பாஜக மட்டுமின்றி பிரதமர் மோடியும் உற்று நோக்கி வருவதாக அக்கட்சி தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. EPS மற்றும் OPS இணைந்தால் மட்டுமே வரக்கூடிய தேர்தல்களில் எளிமையான வெற்றியை பெற முடியும் என்பதால் இணைப்பு அவசியம் என்கிறது பாஜக வட்டாரம். தற்போது பல்வேறு பிரிவுகளாக அதிமுக பிரிந்திருப்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பாதிக்கும் என்பதும் பாஜகவின் புரிதலாக உள்ளது. அதே சமயம் பாஜக விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் வடமாநிலங்களில் பாஜக தங்கள் நட்பு கட்சிகளின் ஆட்சியை எப்படி வீழ்த்தியது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த பொன்னையன் தெரிவித்துள்ளார். பிஜேபி வடநாட்டிலே எப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் செய்தது, பிஜேபியினுடைய நட்பு ஆட்சிகள் எப்படியெல்லாம் கவிழ்ந்தன, அந்த ஆட்சிகளை எப்படியெல்லாம் பிஜேபி பிடித்தது என்பது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலிலேயே பாஜகவுடனான கூட்டணி முடிந்துவிட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடர வேண்டும் என்பதன் காரணமாகவே அதிமுக ஒன்றிணைப்பிற்கான அழுத்தத்தை பாஜக கொடுப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த முடிவு, அதாவது அதிமுக பிளவுபட்டு இல்லாம
ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவை இருந்தால் தான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்றது வந்து நாங்கள் சொல்லலை. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவோட தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் விரும்புகிறாரு. அந்த ஒரு விருப்பத்தை தான் வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டையும் திரு ஓபிஎஸ் கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதற்கு மறைமுகமான அழுத்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, சேர்ந்திருந்தா எங்களோட ஆதரவும் எங்களோட நிலைப்பாடும் உங்களோட ஒத்தி இருக்கும், இல்லைனா நாங்கள் மாறுபட்ட ஒரு சில முடிவுகள் எடுப்போம் அப்படின்றத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சூசகமாக சொல்லியிருக்காங்க. இடைத்தேர்தலில் பாஜக கட்டாயம் போட்டி இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் அதிமுக பிரிந்திருந்தால் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடையும் என்ற அச்சம் அக்கட்சியிடம் உள்ளதாகவும் கூறுகின்றனர். பாஜக முயற்சி பண்றாங்க, பிரிஞ்சு போனா 2 பேருக்கே மோசமா போயிருவீங்க, திமுகவை தோக்கடிக்கவே முடியாது, எடப்பாடி தலைமையில் மட்டுமெல்லாம் திமுக வந்து தோக்கடிக்கதை எதிர்பார்க்கவே முடியாது, அது ஒரு போலியான பொய் பிரச்சாரம். எடப்பாடி தலைமையில் மட்டும் கட்சி போனால் அந்த கட்சியின் தன்மையே ஒரு மேற்கு மண்டல கட்சி, அனைத்து தனிப்பினருக்கும் பொதுவான கட்சி இல்லைங்கிற தன்மைக்கே பெயரும் பலகீனம்தான் அடையுங்கிற ஒரு கருத்தை பாஜக சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து தயாரா இல்லை. அதனால் இந்த ஒற்றுமை முயற்சியான பாஜக முயற்சி நல்ல முயற்சி என்றாலும், யதார்த்தமான முயற்சி என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றே கருதுகிறேன். இதனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துத்தான் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்ஸின் இணைவிற்கான முயற்சியை தாங்கள் பகிரங்கமாக முடிவெடுத்திருப்பதாகவும் பாஜக தரப்பு கூறுகிறது. ஒருவேளை இந்த இணைப்பு அடுத்த 3 மாதத்தில் சாத்தியம் இல்லை என்றால் பாஜக அடுத்த கட்ட திட்டமிடலை நோக்கி நகரும் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் ஒரே ஒரு வரியை மட்டும் மாற்ற விரும்புவதாக இயக்குநர் பாரதி ராஜா பேசியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டலாம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் கலை இலக்கிய விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் பாரதி ராஜா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதில் தனக்கு சின்ன வருத்தம் உள்ளதாக கூறினார். எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்ற வரிகளில் இருந்த என்ற வார்த்தையை இருக்கின்ற என்று மாற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இருந்த தமிழ் என்பது இது தமிழ் அப்ப நல்லா இருந்துச்சு, இப்ப இல்லைங்கிற மாதிரியே ஃபீல். பெரிய கல்வி அந்த 3 வரை மாற்றணும் ஆசை. அது எத்திசையும் புகழ் மணக்க இருந்த தமிழ், எத்திசையும் புகழ் மணக்க இருக்கின்ற தமிழே அப்படின்னு. தமிழில் முதன்முறையாக NFT-யில் புத்தகம் ஒன்று விற்பனையாகியுள்ளது. டிஜிட்டல் யுகத்தில் படைப்பு திருட்டு என்பது தடுக்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது. இதனை தடுக்கும் முயற்சிகளில் ஒன்றே நான் பஞ்சபிள் டோக்கன்ஸ் எனப்படும் NFT ஆகும். டிஜிட்டல் வடிவிலான படைப்புகளுக்கு மதிப்பு, தனித்தன்மை மற்றும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் சிறப்பம்சமாகும். பொதுவாக டிஜிட்டலில் பதிவேற்றப்படும் படைப்புகளை கள்ளத்தனமாக மறுபிரதி எடுத்து விற்பனை செய்ய முடியும். ஆனால் NFTகளாக படைப்புகளை கொண்டு வரும் பொழுது அதனை மறுபிரதி எடுப்பதோ திருடுவதோ பெருமளவு குறையும். அதாவது படைப்பாளருக்கும் வாங்குபவருக்கு மட்டுமே உள்ள ரகசிய ஒப்பந்தம் போன்றதாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த NFT-யில் முதன்முறையாக தமிழ் புத்தகம் ஒன்று 25,000 ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளது. போட்டு ஒரு 4-5 நாளா யாரும் வாங்கல. ஒரு 5வது நாள் 6வது நாள் நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் தமிழ்நாட்டில் புக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் போட்டாலே யாரும் வாங்க மாட்டாங்க, வாசக சூழலே மோசமா இருக்குன்னு திட்டிட்டு இருக்கிற நேரத்தில் 25,000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு NFT புக்கை ராமமூர்த்தி அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. அவரு சென்னையை சேர்ந்தவர் தான். அவரு இது மற்ற எழுத்தாளர்களுக்கும் ஊக்கமா இருக்கும், மற்ற வாசகர்களுக்கும் சரி இந்த ஓனர்ஷிப் எடுத்து இப்படி வாங்கலான்றதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட அளவில் மட்டுமே இந்த புத்தகம் வெளியிடப்படும். இதன் மூலம் அதனை வாங்கியவர்கள் யார் என்ற தகவலும் இணையத்தில் இருக்கும். இவை மட்டுமின்றி கிரிப்டோ நாணயத்தின் மதிப்பிற்கு ஏற்ப புத்தகத்தின் விலையும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த புதிய தொழில்நுட்பம் எழுத்தாளர்களுக்கு மற்றொரு முதலீட்டு தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால்